ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டேன். எந்த ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்கிறேன். கோல்டு சீட் கட்டுறதுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம், பெரிய நகையாக எடுக்கணுன்னா எந்த மாதிரி பிளான் பண்ணால் எடுக்க முடியும், நகை சீட்டில் காயின் வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபரோட டவுட்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கொஷின்ஸ்க்கும் இதில் ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையிலே நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் கோல்டு எல்லாமே இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து திருச்சி மங்களன் மங்களில் தான் இப்போ கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன ரீசனுக்காக ஜாயின் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே கால் பண்ணி கேட்டு எல்லாமே என்கொயரி பண்ணிவிட்டு ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. வேஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 100% கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து வேஸ்டேஜில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேஸ்டேஜ் இருக்கிற நகையை வாங்கினோன்னா ரிமைனிங் இருக்கிற வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது. நம்ம இப்போது மந்த்லி 10,000 கட்டுறோம் அப்படின்னா, இப்போ 10,000 சீட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதில் 50% வந்து போனஸும் கொடுக்குறாங்க எண்டில். நீங்கள் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5,000 வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வேண்டான்னா நீங்கள் கிஃப்ட்டாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை அமௌண்ட்டாக எங்களுக்கு லெஸ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஷாப்ஸில் இங்கே வந்து ஜாயின் பண்ணோன்னா 11 மாதம் ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. ஆனால் மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்கீம் வந்து 15 மாதம். 15 மாதம் அப்படிங்கும்போது நம்ம மாதம் 10,000 கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் அதிகமான கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். அப்போ ஓரளவுக்கு ஒரு பெரிய நகையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4 மாதத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இந்த மந்த்துக்காக ப்ரிஃபர் பண்ணலை. உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்லேயும் 18% ஆஃபர் இருக்குது, கிராம்ஸ்லேயும் அக்குமுலேட் ஆகுது. இதில் வந்து நமக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது அப்படின்றதால இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீட்டு போடும்போது சம்டைம்ஸ் வந்து 2 சீட்டு 3 சீட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சீட்டு வந்து நீங்கள் மந்த்தோட ஸ்டார்டிங்கில் கட்டிடலாம், ஒன்று வந்து நீங்கள் எண்டில் கட்டிடலாம். ஒரு சிச்சுவேஷனால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல, வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சீட்டாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுவேன் சீட்டு. இப்போது நீங்களும் வந்து ஒரு 20,000க்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னா, ஒரு 5,000 10,000 இந்த மாதிரி 3 சீட்டாவோ இல்லை 10,000 2 சீட்டாவோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கோல்டு ரேட் இப்போ கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீட்டு கட்டுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில சமயம் ரொம்ப கம்மியாயிடும், அதை விட சில சமயம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும் பொழுது ஒரு டைம் அதிகமாக இருக்கும்போதும் ஒரு டைம் கம்மியாக இருக்கும்போது இப்படி கட்டுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆவரேஜ் ஆகிடும். அதனால நீங்கள் நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுங்க. கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் போகிறேன் நகை சீட்டு வந்து 11 மந்த்ஸ் கட்டிடுறேன், எனக்கு வந்து பிடிக்கல, 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் அங்கே இருக்கிற எந்த ஜுவல்லுமே பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து கோல்டு காயினாக வாங்கிட்டு வந்துடலாமான்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல, உங்களுக்கு லைக் மட்டும் பண்ணியிருந்தேன். நகை சீட்டு கட்டி கோல்டு காயின் வாங்குறது பார்த்திங்கன்னா லாபமே கிடையாது. இல்லை நான் ஜுவல்ஸே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த 2% வேஸ்டேஜ்க்காக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ண தேவையில்ல. 2% வேஸ்டேஜுங்கும்போது அப்போ கோல்டு ரேட் குறையும் போது நீங்கள் 2 கிராம் 1 கிராம்னு வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து கோல்டு காயின் தான் வாங்கணும், அந்த 2% கூட வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு தான் நான் சீட்டு போட்டேன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நகை பிடிக்காம அப்படின்றதுக்கு நீங்கள் இப்போ பிடிக்கலன்னா கலெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீட்டு போடலாம். ஒவ்வொரு டைமுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடைக்கு நம்ம போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அதை பொறுத்து நம்ம வந்து சேவிங் ஸ்கீமை வந்து டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி பண்ணக்கூடாது. கல்யாணில் நீங்கள் சீட்டு போட்டதுக்கு வந்து உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே. பட் ஜுவல்ஸோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் வந்து அந்த பில்லிங் எல்லாமே எனக்கு ஸ்லோவாக பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸ்ரீகுமரன்லேயும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பில்லிங் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுத்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸும் நமக்கு எடுத்து காமிச்சாங்க. ஸ்ரீகுமரன்லேயும் எனக்கு ஓகே தான். ஜிஆர்டிலேயும் இதுக்கு முன்னாடி சீட்டு போட்டப்போ எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸ்கீம்ஸ்க்காகவும் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும்தான்
நான் வந்து ஷாப் மாத்துறேன். முன்னாடி ஜிஆர்டியில் ஸ்கீம் மாத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் சீட்டு போடாமல் ஏதாவது வாங்கணுன்னா கூட எப்போவுமே வந்து ஜிஆர்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே வந்து ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கீம் மாத்துனதுக்கு அப்புறம் தான் நானும் வந்து கல்யாண், ஸ்ரீகுமரன் இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோ போடுற இந்த நோட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஜிஆர்டியோட பில்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். நான் முன்னாடி போட்ட ஓல்டர் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது தான் நான் வந்து ஜிஎஸ்டியும் இல்லை அப்படின்றதால மங்களன் மங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அங்கே கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் தானே நம்ம விசிட் பண்ண போகிறோம். அப்போ போய் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து மங்கலில் போட்டிருக்கேன். இப்போது வந்து மாதம் மாதம் என்னால் 5000 தான் சிஸ்டர் கட்ட முடியுது. 10,000 தான் கட்ட முடியுது. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு 5 சவரன், 6 சவரன் இந்த மாதிரி எடுக்கணும். எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போது என்னால் மாதம் மாதம் கட்ட முடியல. ஒரு மாதம் என்கிட்ட அதிகமான அமௌண்ட் வருது. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் வருது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. இது 2த்துக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய நகையாக எடுக்கணும். ஆனால் மாதம் மாதம் என்னால் கம்மியான அமௌண்ட் தான் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து வாங்கி வச்சிடணும். ஒரு 2 சவரன் கிட்ட, 2.5 சவரன் கிட்ட காயினாக வாங்கி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, அமௌண்ட்டாக சேவ் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறத விட காயினாக சேவ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இப்போது நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 1 1/2 இயர் எடுத்துக்கோங்க, 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். அந்த கோல்டு நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கடையில் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்கும். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் கூட உங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணில் இருக்குது, ஸ்ரீகுமரனில் இருக்குது, லலிதாவில் இருக்குது. இந்த மாதிரி பெனிஃபிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே போயிட்டு இந்த 2.5 சவரன் போத்தீஸில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போத்தீஸ்லேயும் இருக்குது. அங்கே 2.5 சவரனை போய் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிடணும். அப்போ 2.5 சவரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் கிட்ட நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிடுறீங்க. உங்கள் கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 22,000 25,000 இருக்குது அப்படின்னா, இந்த 25,000க்கு அன்னைக்கு கிராம் ரேட்டுக்கு ஒரு கிராம் வந்து ஒரு இருக்குது 7,000 சம்திங் இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 3 கிராம்னா இதையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் ஒரு 3 கிராம்ஸ் வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து ஒரு 24 கிராம்ஸ் அப்படின்னு கிட்ட வந்துங்கும்போது ஒரு 3 பவுன் இதில் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். இதை வந்து 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலான்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் என்றைக்கு சேவிங்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு இதை போய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 5,000மோ 10,000மோ எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிக்கிட்டே வாங்க. கட்டிக்கிட்டே வரும்போது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்து ஆட் ஆகிடும். இப்படி வாங்கும்போது ஓரளவுக்கு நம்ம ஒரு நல்ல கிராம் சேர்க்கலாம். இந்த சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இன் பிட்வீனில் உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிச்சின்னா காயின்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இல்லை கேஷாக சேவ் பண்ணிகிட்டே வரலாம். எக்ஸ்ட்ரா நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கும் சரி, இந்த என்டாகிற ஸ்கீமுக்கும் அதுக்கும் அமௌண்ட் சேவ் பண்ணும்போது இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்லேருந்து ஒரு கிராம்ஸ் உங்களுக்கு வரும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வரும். இதிலலாம் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிளான் பண்ணி தான் நீங்கள் ஒரு பெரிய நகையாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வரும். நாங்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் வீட்டில் இருந்து அப்படின்றவங்க இப்போ மந்த்லி 5,000 சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15,000 நீங்கள் சேர்த்து அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுட்டு வந்து நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்போதும் பார்த்திங்கன்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை போட்டுகிட்டே வரணும். அப்போது இந்த பெரிய மாதம் மாதம் 5,000 கட்டிக்கிட்டு இருப்போம். சில சமயம் நமக்கு 2,000 தான் கையில் கிடைக்கிது அப்படிங்கும்போது இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த 3,000 எடுத்து நீங்கள் அந்த மாதத்துக்கான சீட்டை கட்டிடணும். ஸோ பெரிய அமௌண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கான ஸ்கீம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சிடணும். எப்போவுமே ஒரு சீட்டு முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கேப் எடுத்துகிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கையில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால் நம்மளால் 1 மாதம் 2 மாதம் சீட்டு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்போவுமே ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு மந்த்தோட ஸ்கீம் காஸ்ட் வந்து சீட்டோட காசை நீங்கள் எப்போவுமே அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டை லாஸ்ட்டாக நீங்கள் ஜிஎஸ்டி இந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி தான் சீட்டு கட்டுறதுக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற உங்கள் சஜஷனையும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.